என்னடா, என்ன எதுக்கடா முதியோர் இல்லத்துல போய் சேர்க்க போற? நீங்கள் தானம்மா எப்பவுமே சொல்லுவீங்க, பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா பையன் மாதிரி நீயும் வரணும்னு. அவங்க அம்மா நேற்று தாம்மா முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துட்டு வந்தான். அந்த மாதிரி நானும் உங்களை போய் சேர்த்துட்றேம்மா. என்னப்பா? நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிருக்கேம்மா. நீங்கள் சொன்ன மாதிரியே பெரிய கம்பெனி, 1,00,000 சம்பளத்தோட. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்ப புரியுதா? சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அம்மா பேச்சை கேளு கேளுன்னு ஏன் சொன்னேன்னு. அம்மா எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும்பா. புரியுதா? என் பேச்சை கேட்டு இன்ஜினியரிங் எடுத்ததுனாலதான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே 1,00,000 ரூபாய் வாங்குற அளவுக்கு வந்திருக்க. உங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பையனெல்லாம் விட நீ நிறைய சம்பாதிக்க போற. இதெல்லாம் விட்டுட்டு விஸ்காம் படிக்கிறேன், சினிமா எடுக்கிறேன்னு உன் வாழ்க்கையை நீயே அழிக்கிறந்தியேப்பா. எல்லாம் கரெக்டு தாம்மா, ஆனால் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதே. ஆரம்பிச்சிட்டியா சினிமா டைலாக் பேசுறதுக்கு? நல்லா கேட்டுக்கோடா. லைஃப்ல ரியாலிட்டி என்னன்னா, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, இவங்க எல்லாரையும் விட நம்ம நல்லா பண்ணாதான் நம்மள அவங்க கௌரவமா மதிப்பாங்க, நடத்துவாங்க. அவங்களுக்காக நம்ம ஏமா வாழணும்? நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நம்ம தாம்மா வாழணும். நீ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் மாறவே இல்லைல்ல. அப்ப என்ன பேசிட்டு இருந்தியோ அதே தான் நீ இப்பவும் பேசிட்டு இருக்கிற. என்னடா, என்னாச்சு? எதுக்குமா ஒரு தடவை கூட்டு வருங்க? கை காலம் வலிக்குதுமா. நம்ம பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா பையன் இல்ல, அவனும் இந்த ஸ்கூல்ல தான்டா படிக்கிறான். நீயும் இந்த ஸ்கூல்ல படிச்சாதானடா அம்மாக்கு கௌரவமா இருக்கும். அப்பா வேற சொன்னாரு. என்ன சொன்னாரு உங்க அப்பா? நல்லா படிச்சாதான் அப்பா அம்மாக்கு கௌரவம்னு. ஸ்கூல் மத்தி படிச்சாலாம் கௌரவம் கிடையாது. உங்க அப்பா ஒரு கையாலாகாத மனுஷன். அவர் இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. நீ அம்மா பேச்ச கேட்டு நட, அப்பதான் உருப்பிடுவ. வா. அம்மா பேச்சு போட்டிலையும் கவிதை போட்டிலையும் பஸ் பிரைஸ் வாங்கியிருக்கம்மா. என்னடா சரவணா அது? ஏத்த வீட்டு பையனை பாரு, கிரிக்கெட்ல வின் பண்ணி மெடல் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ என்னடான்னா பேச்சு போட்டி கவிதை போட்டின்னுக்கிட்டு. இங்க பாருப்பா, 4 பேர்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி கிரிக்கெட்ல ஒரு தோனி, செஸ்ல ஒரு ஆனந்த்னு சொல்லிக்கிட்டாதானப்பா பெருமையா இருக்கும். போ, 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு கௌரவமான ஸ்போர்ட்ஸா பார்த்து விளையாடு போ. இப்படி அவனை மாதிரி படி, இவனை மாதிரி விளையாடுன்னு அடுத்தவனோட ஏமா கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு தடவையாவது இதுதானே உனக்கு பிடிச்சது, இதையே பாரு, நீ ஏமா சொல்ல மாட்டீங்க? என்னோட வாழ்க்கையை எப்போவுமே அடுத்தவனோட கம்பேர் பண்ணியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்ற புள்ள தானே நான், அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? டேய், நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளுடா. போதுமா, நீ சொல்லி சொல்லி நான் கேட்ட வரைக்குமே போதும். என்னால் இதுக்கப்புறம் முடியல. இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். என்னடா, என்ன எதுக்கடா முதியோர் இல்லத்துல போய் சேர்க்க போற? நீங்கள் தானம்மா எப்பவுமே சொல்லுவீங்க, பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா பையன் மாதிரி நீயும் வரணும்னு. அவங்க அம்மா நேற்று தாம்மா முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துட்டு வந்தான். அந்த மாதிரி நானும் உங்களை போய் சேர்த்துட்றேம்மா. சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்து வச்சு ரெடி ஆகுங்கம்மா, நீங்கள் போகணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களை அதே முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துட்றேன்.